ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ புட்டு ரெசிபி இது வந்து நான் கருப்பு கவுனி அரிசி சேர்த்து நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவோடு சேர்த்து இந்த புட்டு செய்யணும். ஸோ நம்ம வந்து ப்ளைனாக ஒயிட் ரைஸ் சாப்பிடும் போது நமக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை இந்த மாதிரி மாவாக திரிச்சிட்டு நம்ம புட்டு செய்யும் போது நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசி எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புட்டு, அதுக்கப்புறமா பொங்கல், அந்த எல்லா ஐட்டத்துக்குமே நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டெய்லி லைஃப்பில் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி அரிசி நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த கருப்பு கவுனி அரிசியில் தான் நான் எனக்கு வந்து புட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்த்துடலாம். ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Buymood shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த Buymood e-shopping ஆப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்பு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த Buymood ஷாப்பிங் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் கருப்பு கவுனி அரிசி வந்து கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து புட்டு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க புட்டு மாவை. ஸோ கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவலாக நம்ம வந்து புட்டு மாவு வந்து உதிர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து புட்டு மாவு உருத்தும் போது ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம வந்து மாவோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஸோ அது நல்லா அந்த மாவு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உதுத்தும் போது ஈஸியாக நமக்கு வந்து புட்டு உதுத்துடலாம். இல்லைனா நமக்கு வந்து அப்படியே கட்டி கட்டியாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பக்குவம். இப்போது நம்ம வந்து புட்டு குழலில் வந்து புட்டு மாவை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் பூ வந்து ஆல்ரெடி திரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பூ வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துடலாம். இதில் வந்து பாதி அளவுக்கு மாவு சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லேயருக்கு வந்து மறுபடியும் தேங்காய் பூ இருந்தால் சேருங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து பச்சை பயிரை வந்து நல்லா அவிச்சிட்டு அதை ஒரு லேயருக்கு சேர்த்துப்பாங்க, தேங்காய் பூ ஒரு லேயருக்கு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு என்னென்ன பயிர் வகை வேணுனாலும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் தேங்காய் பூ மட்டும்தான் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு லேயருக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் புட்டு அவிக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி மாவு சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன். இப்போ மறுபடியும் புட்டு வந்து நான் சேர்த்துட்றேன். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, புட்டு வந்து நம்ம புட்டு மாவை ஃபுல்லாக அழுத்தி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மேலே வந்துடுச்சுன்னா அதை வந்து ரொம்ப அழுத்தாமல் அப்படி மேலோட்டமாக மாவை நம்ம சேர்க்கும் போது மாவு வந்து ஃபுல்லாகவே நமக்கு நல்லா பாயில் ஆகி வெந்து வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் சேர்க்கணும். உங்கள்கிட்ட புட்டுக்குழல் இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி சட்டியில் கூட துணி போட்டு அவிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த புட்டுக்குழலை நம்ம வேக விட்டோம்னா நல்லா ஆவி வந்து மேலே வரும். அந்த ஓட்டை வழியாக ஆவி மேலே வரும்போது நமக்கு வந்து புட்டு வந்து 100% நல்லா பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஸ்டீமரில் வந்து நம்ம புட்டு வச்சுருக்கோம். ஸோ மேலே ஸ்டீம் வரும்போது நமக்கு வந்து 100% ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், நல்லா ஆவி வருது. இந்த டைமில் வந்து நம்ம மேலே இருக்க அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு புட்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த புட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங்கில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த புட்டை
அவிச்சிடுச்சு. இப்போ வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பிளேட்டில் வந்து நான் இப்போ எடுத்துடுறேன். நமக்கு மார்னிங்கில் வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம டெய்லி வந்து தோசை, இட்லி, பூரி இப்படி சாப்பிடும்போது அதில் நிறைய கலோரிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவுனி அரிசி சேர்த்து புட்டு செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாகவும் அவங்க சாப்பிடுவாங்க. ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புட்டு வந்து நீங்களும் வீட்டில் எப்படின்னு செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் இந்த மாதிரி புட்டுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், புட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. கீழே ஒரு லேயரில் தேங்காய் பூ இருக்குது, மேலே ஒரு லேயரில் சென்டராக தேங்காய் பூ இருக்குது. ஸோ எம்மியாக புட்டு வந்து நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி புட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த புட்டோட வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாழைப்பழம் சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி புட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்